உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கன்னிராசி சகோதர சகோதரிகளே, எளிமையும் வலிமையும். அது என்ன சார் வலிமை? அறிவில் வலிமை, நடத்தையில் எளிமை, இன்னோசன்ட், யதார்த்தம், வெளிப்படைத்தன்மை, உண்மையாய் உழைத்தல், பேராசையின்மை, அதே நேரத்தில் தெல்ல தெளிவாக ஒருவருக்கு ஒரு விஷயங்களை புரிய வைத்தல். இப்படிலாம் இருக்கக்கூடிய கன்னி ராசியின் ஆண்கள் பெண்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை? ஏனால் நீங்கள் யாருடன் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது, எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல 7 வகையான மனிதர்கள். கைரேகை சாஸ்திரத்துல நான் முதல்ல 1991 படித்த நூல் அது. சக்திதாசன் எழுதிய நூல் இருக்கு. அப்போ அதில் உலகத்தில் 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். கணக்கான மனிதர்கள், கமுக்கமானவர்கள், கபடதாரிகள், பரோபகாரிகள், இப்படியெல்லாம் கடுமையான மனிதர்களை பற்றிலாம் அதில் போட்டிருந்து நான் படித்த ஞாபகம். ஆக அந்த கன்னி ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு வெகுளித்தனமான மனிதர்கள், வெள்ளந்தையாக எந்த கருத்துக்களையும். ஒரு அம்மா வர்றாங்க இன்னைக்குதான் கோயம்புத்தூர்ல இருந்து. கடைசியில் மருமகள் சண்டை, மகன் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க, கணவர் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னா, என்ன ராசிங்கன்னு கேட்டேன். கன்னி ராசிங்கன்னாரு. ஏமா, எதை எந்த இடத்துல மறைக்கணும், எந்த இடத்துல அதை வெளிப்படைத்தன்மையா பேசணும், எங்க பேசக்கூடாது, எதை கூட்டி குறைச்சி பேசணும், இதெல்லாம் அந்த அளவீடுகள் தெரியாத மனிதராக இருக்கேன்னா கணவர் அப்போதான் என்னை பார்க்குறாரு. கரெக்டாக சொல்லிட்டீங்களே சார். மனைவி மருமகள்கிட்ட இவ்வளோ மாதிரி அவள் சமைக்கிறது இல்லை, அதனால் அவள் ஒன்று என்ன மாதிரி இல்லைன்னா சமைக்காத நானே உன்னை வச்சு சோறு போடுறேன்னு சொல்கிறாங்க சார். இப்போ இது இப்படி பேசலாமா? என்னாச்சு? மாமியார் மருமகள் பிரச்சனை. அது மாதிரி கன்னி சில நேரத்தில் யதார்த்தமாக வெளிப்படைத்தன்மையாக வெள்ளந்தை என்று சொல்கிறாங்கல்ல, இந்த வெள்ளந்தையாக இருந்தாலே இந்த சமுதாயத்தில் பிரச்சனை. நிறைய இந்த வீடியோ பார்க்காதவங்களாம் கன்னி ராசி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் பின்னோக்கி போய் புதிதாக வந்த ஒரு 10-15,000 பேர்கள் சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு பழைய வீடியோக்கெல்லாம் நான் கன்னி ராசிங்க அல்லது சோன்சோ இந்த லக்கணம் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை எனக்கு அனுப்பிவிடுங்க. 9842208655. இது என்னுடைய நம்பர். இதில் வாட்ஸ்அப் இருக்குது. சென்மி பிளேலிஸ்ட் கன்னி ராசி அல்லது 12 ஏதோ ஒரு லக்கணம். நான் ஒரு 80 வீடியோ அனுப்பி விட்றேன். பிளேலிஸ்ட் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஆக உங்களுக்கு கணவன் துலாம் ராசியாக இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது மனைவி கணக்காக இருக்கும், உங்களை வழி நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் புதன் ப்ளஸ் சுக்கிரன். சரி, கன்னி ராசியாகவே இருந்தால் எப்படி சார் இருக்கும்? அதை விட்டமே. புதன் பிளஸ் புதன், 2 பேரும் அறிவாளிகள், 2 பேருக்கும் அறிவிப்பவர்கள் வரும். 2 பேருமே ஒரு ஆடிட்டராக இருக்கிறீங்கன்னா 2 பேருமே ஆடிட்டர். ஒரே மாதிரியான கருத்துக்கள். சார் சேர்க்கலாமா சேர்த்தக்கூடாது? சேர்த்தலாம். ஏன்? 2 பேருமே உபய ராசிகள். ஒருவரை ஒருவர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு, எனக்கும் பேராசை இல்லை அவங்களுக்கும் பேராசை இல்லை, ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை. எனக்கும் ஒருத்தவங்களை வஞ்ச புகழ்ச்சி பண்றது, ஏமாத்துறது பிடிக்காது. யாரு? கன்னி. ஒருத்தவங்களை நம்ம பொறாமைப்படுறது, அது நம்ம கிட்ட இல்லை. அப்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. சரி, துலாம் ராசி கல்யாணம் பண்ண, அதுதான் சார் அளவுகோல். ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு உங்களை அட்வைஸ் பண்றது யாரு? துலாம் ராசி. துலாம் ராசியை கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க எல்லாமே ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருவாங்க தனியா. இதையெல்லாம் மாத்திக்கோ, மாத்தினா நீ கரெக்டா வரலாம், உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்கு, அதை சரியா பயன்படுத்து, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு துலாம் ராசி கணவனோ மனைவியோ அந்த கன்னி ராசியை வழிநடத்தி கொண்டு போயிடுவாங்க. துலாம் தான் நடுநீதியாக செயல்படக்கூடியது. ஆக இந்த காம்பினேஷன் இஸ் ஓகே. அவங்க சொன்னா கேட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மை எந்த இடத்துல வெளிப்படையா இருக்கணும்? இல்லை வாங்க நண்பர்களே, நான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என் மனைவியும்
அவங்களும் வந்து கன்னி ராசி, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கோம்னா அடுத்த நிமிஷம் ஒரு ஆள் வாட்ஸ்அப் பண்ணுவான், ஒரு 10,000 இருந்தால் கொடு, அவசரத்துக்கு திருப்பி கொடுத்துட்றேன். உடனே அது போயிடும், திரும்பி வராது. அது காரணங்களாகவே சொல்லுவாங்க. இதனால தான் வெளியில் 22 வருஷமாக வெளியில் எழுதி போட்டிருக்கேன், கன்னியான் ஏய்க்கப்படுவான். இன்னைக்கு அந்த அம்மா வந்து நான் முதல்ல பார்த்துட்டு தாங்க உள்ளே வந்தேன்னாங்க. எப்படி இருக்கிறீங்க? கடைசியில் நான் சொன்னேன், யூ ஆர் இன்னோசன்ட். நீங்களே இந்த அளவுக்கு நல்ல பொறுப்பாக உங்கள் பசங்களாம் வளர்த்துருக்குறீங்க, பேச தெரியல அப்படின்னு இன்னொரு நாள் உங்கள் மகனையும் மருமகளையும் வர சொல்லுங்கள், அழகாக நான் ஒரு வழி சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்னேன். அது மாதிரி துலாம் ராசியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? சரி, வந்த அந்த அம்மையாருடைய கணவர் யாரு? மீன ராசி. அதுக்கப்புறமா வர்ற இந்த துலாம் ராசி கரெக்டாக அதை அளந்து போட்டுரும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடக்கூடியது. இந்த காம்பினேஷன் இஸ் வெரி வெரி குட் காம்பினேஷன்ஸ். விருச்சிகம், இவங்க தான் உங்களை கண்டிப்பானவர்களா சரியான பாதையை நோக்கி இயக்கக்கூடிய கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க கேட்டாங்களா? விருச்சிகம் சொல்லும், நீங்கள் எல்லாம் வளவளவெல்லாம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அவங்க உன்கிட்ட கேட்டாங்களா? பேச சொன்னாங்களா? இல்லை இல்லை, கேட்டால் பதில் சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட போய் கேட்டுக்க சொல்லுங்க. கணவனோ மனைவியோ விருச்சிகமாக இருந்ததுன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. செவ்வாய் இல்லையா, புதனில் செவ்வாய். தனுசு ராசி சார், கணவன் அல்லது மனைவி கன்னிக்கு எப்படி இருப்பாங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, 2 பேரும் அறிவாளிகளும் புத்திசாலிகளுமா இருக்கிறீங்க. இந்த சொசைட்டியில் ஒரு ஆடிட்டர், ஆசிரியர், பேங்க் ஸ்டாஃப், சாஃப்ட்வேர், இப்படி இந்த மாதிரியான லைனில் ஃபைனான்ஸ், டாக்டர்ஸ் இருந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் 2 பேருமே வெரி ஜெனுவின் பர்சன்ஸ். என்னுடைய அனுபவத்தில் மேக்சிமம் டெரரிசம் இல்லை வீட்டுக்குள்ளார. சில நேரத்தில் யுத்தம் நடக்கும் பாருங்க, சும்மா டமால் டொமேல்னு பாத்திர மண்டங்கள்லாம் உடையும், அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு சாஃப்ட் நேச்சர். குரு பிளஸ் புதன். மகர ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி சார் இருக்கும்? ஆணோ பெண்ணோ? நிறைய ஆணோ பெண்ணோன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஐயா இந்த வீடியோ ஆண்களுக்கா பெண்களுக்கும் பொருந்துமாலாம் கேட்பேன். எல்லாரும் சமம் தான். சின்ன சின்ன லிட்டில் பிட் வேரியண்ட் 2 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. கன்னிராசி ஆண்கள், கன்னிராசி பெண்கள்னு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன், என்னுடைய 30 ஆண்டு காலத்தினுடைய அனுபவத்தை போடுறேன், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் இந்த மகரத்தினுடைய ஆணோ பெண்ணோ உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகம் எந்த அளவுக்கு மெய்யானது, எந்த அளவுக்கு பொய்யானது, நீங்கள் யாரிடம் ஏமாற்றப்படுகிறீர்கள், யார் உங்களை ஏற்றி பிழைக்கிறார்கள், நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இதை ஒரு வெள்ளந்தியாக இருந்ததனுடைய விளைவு எவ்வளோ உங்களுக்கு லாஸு அப்படிங்கிறதெல்லாம் புள்ளி விவரமாக எடுத்து கொடுக்கக்கூடியவங்க. துலாம் ராசி என்ன செய்வாங்க? இது செய்யாத, இதை என்கிட்ட கேட்டுட்டு செய்யும்பாங்க. இது செஞ்சதுக்கு அப்புறமும் சரி, யாரால் நீங்கள் முதுகில் குத்தப்பட்டாய் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். இந்த காம்பினேஷன் ஓகே தானே? கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது வந்து இது சுப சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லப்படுது. சுப சஷ்டாஷ்டகம்ங்கிறது இவங்க இருந்து நீங்கள் முதல்ல இவங்க இந்த பிளானிங்கை முதல்ல போட்டு கொடுத்துருவாங்க. டயக்ராம், கணவனோ மனைவியோ நாம் பேசுனது இவரை வச்சு இவரை பேசிகிட்டு இருக்கோம். இவர் யார்? இவர் ஒரு சனி. எப்படிப்பட்ட சனி? கும்பச்சனி. அப்படின்னா என்ன? ஸ்திரம், ஸ்திர ராசி, மூலத்திரிகோணம், பவர்ஃபுல், மகரத்தை விட பவர்ஃபுல், எதுவுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவர். உங்களை அவசர கதியில் எந்த செயலையும் செய்ய விட மாட்டார். எதா இருந்தாலும் இவர்கிட்ட நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இவர் சைன் பண்ணி கொடுத்தா தான் இங்கே நடக்கும். அதனால 2 பேருக்குள்ளார வாக்குவாதங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இது சரியா தப்பா? சார் கல்யாணம் பண்ணியாச்சு சார், நான் பண்ணவங்கள தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ணுறவங்கள ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லையா? மேரேஜ் ஆகி கும்பராசிக்காரன் நண்பரே இருக்கார், ஒரு மனைவி கன்னி. மனைவி என்ன பண்ணிடுது? என்கிட்ட சொல்லுவார், சார்
அடிக்கடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதோ எல்லாத்தையும் போய் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எங்கே பார்த்தாலும் சொல்லிடுறாளுங்க. நான் எதா இருந்தாலும் கமுக்கமாக இருந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவேன். கும்பம் அதுதான் உங்களை சரியாக எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று வழி நடத்தக்கூடிய ராசி கும்பம். மீனம் இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க இல்லையா? மீனம் அந்த அம்மாளுக்கு 65-70 வயசு, 65 தாண்டி இருக்கும். இவருக்கும் 65 தாண்டியாச்சு. வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு இப்ப இவங்க 2 பேருக்குள்ளார எப்படி இருக்கும்? முதல்ல காம்பினேஷன், ஒன்றை ஒன்றை ஈர்க்கக்கூடிய ராசிகள். ஏதாவது மேக்னெட்டும் அயன் இரும்பும் ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியது. இந்த ஈர்ப்பு விதி இருக்கு இல்லையா? அந்த ஈர்ப்பு விதியில 2 பேருக்குள்ளார முரண்பாடுன்னு வந்துருச்சுன்னா ஒருத்தர் ஆஃப் ஆயிடுவார். அப்ப இந்த மீன ராசிக்காரர் நான் பார்த்து 50-50 மேரேஜ் ஆகிறவங்க பிரச்சனை பிரிவினை, பிரச்சனை பிரிவினை இந்த மீனத்துக்கும் கன்னி ராசிக்கும் இருக்கிறது. இப்ப நான் மீனம், கன்னி ராசி. நிறைய பேரை நண்பர்கள் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு ஈர்ப்பு விதி. இப்ப எங்க அண்ணனே இருக்கான்னா வாரமான கரெக்டா போன் அடிச்சிருவான். நல்லா இருக்கியா, என்ன ஏது எப்படி, அவனோட நான் வந்து ஒன்றிடணும். இல்லை நான் பிஸியாக இருக்கேன், சரி சரி அப்புறமா பேசுகிறேன் விட்டுரு. ஆக இது இந்த காம்பினேஷன் ஈர்ப்புத்தன்மை கடைசி வரைக்கும் இந்த பாண்டிங் இருக்கும். இல்லாத போது என்னாச்சு, ஒரு சொல்கிறாரு, சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த கன்னி ராசி மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி என் பையன் மருமகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மருமகளில் உலகம்னு அவன் இருக்கான். அந்த கணவன் மனைவி உலகம், மனைவி கணவன் உலகம். அவங்க 2 பேருக்குள்ளார அது என்ன மாதிரி இவங்கள மாதிரி அவங்க சமைக்கலைங்கிறதுனால 2 பேருக்குள்ளார சண்டை. இப்போ அவங்க தனி கொடுத்தனம் போகிறேங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் நான் முன்பே சொன்னேன். யார் ஒரு குரு தானே. இந்த குரு சொல்றத இந்த புதன் கேட்கல. ஆக நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த கன்னி ராசினால இந்த மீனராசிக்கும், மீனராசினால கன்னிராசிக்கும் சில போதனைகள், 2வது ஒரு பாண்டிங் அவங்களுக்கு பரிமாறப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக விரிசலாக மாறுகிறது. சரிங்களா? ஆக இவர் சொல்லிட்டார் என்கிட்ட, சார் எல்லாம் நான் சொல்லிட்டேங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவங்க எதுக்குமே கேட்குற மாதிரி இல்லை. இப்போ கடைசியில் என்ன ஆகுறது, நாங்கள் தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கோம் சாருங்கிறாரு. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகக்கூடாது. ரைட். அடுத்தது செவ்வாய். இந்த புதன் செவ்வாய் எப்போதுமே முரண்பாடாக இருக்கக்கூடியது தான். கன்னி ராசியும் மேச ராசியும் முரண்பாடுகளுடைய மொத்த உருவங்களாக. அவர் ஆத்திரக்காரரும் இவர் அறிவாளியும். இவர் மாதிரி உள்ளவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தவங்களோட ஒத்து போயிருங்க. ஏன்னா இவரை தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணால் மேசத்தை நான் தப்பாகவே சொல்ல முடியுமா? இவரும் தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணால் 12 ராசியும் ஒரு அஸ்ட்ராலஜி இருக்கு. ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். டாக்டருக்கு எல்லா நோய்களும் பொதுவானது. எதையாவது கண்டு பயந்துக்கு வர, அது மாதிரி ஏதாவது ஒரு ராசியை கண்டு நான் பயந்துக்கோனா இல்லை. எல்லா ராசிக்காரர்களுடையும் ஒரு அம்பையர் கிரிக்கெட் மைதானத்தில் நடுவர் எப்படி நிற்கிறாரோ அவர் மாதிரி நின்றுக்கணும் ஒரு அஸ்ட்ராலஜர். யாரையும் இங்கே குற்றம் குறை சொல்லக்கூடாது. இவருக்கு இவர் குற்றவாளி, இவருக்கு அவர் குற்றவாளி, அவ்வளோதான். அந்த குற்றங்களை நீங்கள் கலைந்து மறந்து வாழ்ந்தால் இருவருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இவருடைய அதிரடியான செயல்பாடு இவரால் தாக்கு பிடிக்க முடியாது. கன்னினால கன்னியனுடைய அட்வைஸு அறிவுபூர்வமான பேச்சை கேட்கறதுக்கு மேசராசிக்கு நேரம் இல்லை. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். ரைட். அடுத்தது ரிஷபராசி. எந்த ஒரு விஷயங்களையும் அந்த புதன் அறிவாளி சொன்னா கேட்டுக்குவார். அதான் சுக்கிரன்ட்ட பிடிச்ச விஷயம். யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஆர்வமாக போய் கேட்பாங்க. அது அறிவுபூர்வமாக இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ரிஷபராசி ஒதுங்கி வேறு ரூட்டில் போயிடுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய அதாவது கன்னி ராசியினுடைய அறிவுரைகளை கேட்கும் பொழுது இவங்களுக்கு அது வாழ்க்கையில் உயர்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 9வது ராசி, இவங்களால உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் வந்து சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை கேட்டு இந்த கணவனாகப்பட்டவர் போய் சம்பாதிச்சுட்டு வந்து நல்ல விதமாக உங்களுக்கு அதை செயல்படுத்துறாரு. நிறைய பேர் வந்து
மிதுனம் கன்னி, நான் வந்து என்னுடைய அனுபவத்துல திருமணம் பண்ணி வச்சிருக்கேன். புதன் பிளஸ் புதன், ரெண்டு பேருமே வசிய ராசிகள். ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும், ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அறிவுபூர்வமான செயல்கள் இருக்கும். இது மாதிரி கணவன் மனைவிகள் கிடைப்பது அரியுது. சண்டை வந்தாலும் அறிவுபூர்வமாக சண்டை வரும். கோபம் அறிவுபூர்வம், மூர்க்கத்தனமான கோபம் வேற. அது யாருக்கு? மேசத்துக்கு வந்துடும் மூர்க்கத்தனமா, டப்புன்னு எடுத்து அவ்வளோதான். ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, மேசத்துக்கு டப்புன்னு கோபம் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் மேசம். ரிஷபம் கோபம் வரும், இருந்தாலும் நீங்கள் அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இதே கன்னி ராசி ஆணோ பெண்ணோ, மிதுன ராசி ரெண்டு பேருமே அறிவுபூர்வமாக இருக்கும் பொழுது அதை உட்காந்து பேசி, அது பிரிவினையாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இருந்தாலும் உட்காந்து பேசி சரி பண்ணிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது கடகம். கடகராசி கணவனுடைய அன்பினால் திகட்டாமல் அவருடைய அவசரப்படுறதை கொஞ்சம் இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கடகம் அவசரப்பட்டாலும் ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் அன்புக்கு பஞ்சம் இருக்காது இல்லையா? அந்த அன்பு இந்த புதனுக்கு கிடைச்சதுன்னா இவங்க காம்பினேஷன்ஸ், சார் என்னத்தை போய் நம்ம சம்பாதிச்சோம், உங்கள் அவசர புத்தினால நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. ஆக நான் ஒன்றும் பேராசைக்காரன்லாம் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறுவனத்தில் 9 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆக நீங்கள் அதை முதலீடு போட்டு தொழில் பண்ணுறது இந்த அஷ்டம சனியில் கடகம் வந்து இதெல்லாம் லாஸ் பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் என் மேலே அன்பு காட்டுறதும் நான் உங்கள் மேலே அன்பு காட்டுறதும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இதுக்கு அப்புறமாவது கிடைச்சதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. அடுத்தது கடகராசி பெண்கள் சிம்ம ராசி ஆண்களை மணந்தால் மிக அற்புதமான வாழ்க்கையில நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள், மென்மேலும் உயர்த்தப்படுவீர்கள், வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பீர்கள். ஆக 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு எல்லாரும் திருமணம் பண்ணால் எப்படி இருப்பீங்கிறத என்னுடைய ராசி ஆய்வுல நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு முரண்பாடான செயல்பாடுகள் இருக்குமே ஆனால், ஒன்று யாரோ ஒருத்தவங்களுடைய ராசி சந்திரனோட ராகு அல்லது கேது, அதுக்கு அடுத்தது ஒன்றும் இல்லை, இவர்கிட்ட ராகு சேர்ந்திருக்கு இல்லையா, இவர் கூட சனி சேர்ந்திருக்கு, கணவன் மனைவி. இவர் வந்து ஆண், இவங்க வந்து ஒரு பெண். இவங்களுக்கு வந்து ராகு சந்திரன் சேர்ந்ததுனாலே பேராசை விரிவாகும். சனி சந்திரன் சேர்க்கை சேர்ந்ததுனாலே பேராசை குறுகி வந்து கொண்டே இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆசைகள் எப்படி நிறைவேறும், இதெல்லாம் அடுத்த பகுதியில். உங்களுடைய ராசி எதுவாக இருந்து அந்த ராசியும் கெட்டிருந்தால் ஒருவருக்கு ஒருவர் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று ஒரு தனித்தனி வீடியோவாக போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி எளிமையாக அதே நேரத்தில் புரியும்படியாக விளக்குறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிரகங்களுக்கு தக்கவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்வில் என்றுமே நலம் தரும் நவகிரகங்களாக இருக்கும். எனவே என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.